அன்பர்களே, சமீபத்தில் மத்திய அரசு பத்ம விருதுகளை அறிவித்தது. பல சமூக சேவை செய்தவர்கள், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டது. இந்த விருது பட்டியல் சாத்வி ரிதம்பரா என்ற பெண் துறவியின் பேரும் இடம்பெற்றிருந்தது. யார் இந்த சாத்வி ரிதம்பரா? எதற்காக அவருக்கு விருது வழங்கப்படுகிறது? பஞ்சாப் மாநிலத்தின் மாண்டி தௌரா என்ற கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் சாத்வி ரிதம்பரா. இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் நிஷா கிஷோரி என்பதாகும். சிறு வயதில் ஹரித்வாரில் சுவாமி பரமானந்தாவின் ஆசிரமத்துக்கு சென்றார். அங்கிருந்து தன் ஆன்மீக பயணத்தை தொடங்கினார். சுவாமி பரமானந்தாவின் சிஷ்யாக மாறி பல இடங்களிலும் அவருடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பின்னர் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டார். பின்னர் விஸ்வ இந்து பரிஷத்தில் இணைந்தார். அவரது அனல் பறக்கும் பேச்சால் விஸ்வ இந்து பரிஷத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக மாறினார். அயோத்தி குறித்த அவரது பேச்சு அக்காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. அவரது பேச்சுக்கள் வீடு, தெரு, கோயில்களில் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டது. பெண்களுக்கான துர்கா வாகினி அமைப்பின் நிறுவன தலைவர் இவர். தன் வாழ்வின் பெரும் பகுதியை அயோத்தி போராட்டத்திற்காக ஒதுக்கியவர். 90களில் ராம ஜென்மபூமி அமைப்பின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் பெயர் இவரது பெயர். ராமர் கோயிலுக்காக இந்துக்கள் வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். அவரது பேச்சால் ஈர்க்கப்பட்டு போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றார்கள். பெண்களும் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். சுமார் 50,000 பெண்கள் கரசேவாவில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு சாத்வி ரிதம்பராவும் முக்கிய காரணம். அவரது சமூக பணிகளுக்காக அவருக்கு தற்போது விருது வழங்கப்பட்டுள்ளது. பாரதத்தில் இந்த தேசத்தின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை மதிக்கின்ற அரசு ஆட்சி செய்வதால் இவரை போன்ற தகுதியானவர்கள் விருதுக்கு தேர்வு செய்யப்படுவது மகிழ்ச்சியே. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.